இந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 705 புள்ளி இறங்கி 80,080ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 211 புள்ளி இறங்கி 24,500ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 630 புள்ளி இறங்கி கிட்டத்தட்ட 1% மேலே இறங்கி 53,820ல் க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 3,856 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 6,920 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதிகப்படியாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்போ உள்நாட்டு முதலீட்டாளர்கள் விற்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களும் ஓரளவுக்கு டேங்கை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தான் அவங்களும் வாங்குவாங்க. அதனால் கவனமாக இருங்க. அதாவது நல்ல வேல்யூஷன் அதிகமாக இருக்க பங்குகளில் போய் உள்ளே போயிடாதீங்க. அப்புறம் இவங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறப்ப அந்த பங்குகள்லாம் நல்ல பங்குகள் கூட அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு ஒரே நோக்கம் என்னென்னா வேல்யூஷன் சீப்பாக இருந்தால் வாங்கணும், இல்லாட்டி அமைதியாக இருக்கணும். அந்த முடிவில் இருங்க. எல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வேல்யூஷன் அதிகமாக இருக்கும், நிறுவனத்தில் நல்ல செய்தி வந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அது போய் உச்சத்தை தொட்டுட்டு திரும்ப இறங்கும். அதனால் கவனமாக இருங்க. வேல்யூஷன் சீப்பாக இருக்க பங்குகளை தேர்ந்தெடுத்துட்டு பொறுமையாக இருங்க. கொஞ்சம் நாளானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். இது பயமும் இருக்காது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வேல்யூஷன் சீப்பான பங்குல முதலீடு பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே அது ரொம்ப இறங்கவும் செய்யாது. அப்போ நீங்கள் நிம்மதியாக வேலையை பார்க்கலாம். இது வேல்யூஷன் கூட இருக்கிற பங்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அதில் லாபம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் நிம்மதி போயிடும். ஏன்னா டெய்லி அதை பார்ப்பீங்க, அது ஏறி